உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை மீனம்பாக்கம் வஉசி நகரில் இருந்த அரசு மதுபான கடை மக்களின் கோரிக்கையை ஏற்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுவின் முயற்சியால் அகற்றப்பட்டது. இந்நிலையில் மதுக்கடை அகற்றப்பட்டது குறித்து சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அருகில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கிருபாநிதி, மாவட்ட துணை செயலாளர் சிறுத்தை சூர்யா, இன்பத்தமிழன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மக்கள் கூடும் இடங்களில் உள்ள மது கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பல்லாவரத்தில் இந்த மீனம்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற இந்த கடை, வஉசி நகரில் இருக்கின்ற இந்த கடை மூட வேண்டும் என்று நீண்ட காலமாக பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் மூடப்படாமலே அது தொடர்ந்து சமூக விரோத சக்திகளுடைய கைகளில் மிக மோசமாக இந்த சூழலில் இருந்த அந்த கடை அகற்றப்பட்டிருக்கிறது. அகற்றப்பட்டதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் கூடுகின்ற இடமா இருக்குது அல்லது கோவில் பகுதியாக இருக்குது என்பதை கண்டறிந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களிடம் இது குறித்து எடுத்து சொல்லி எந்த இடங்களிலெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து மூடுவார்கள் அல்லது வேறு எங்காவது மாற்றி வைப்பார்கள். இப்போ குறிப்பாக நேற்றை கூட இது சம்பந்தமாக ஒரு 8 கடை நம்ம கொடுத்துருக்குறோம். மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இப்போ நான் கூட என்னுடைய தொகுதி திண்டிவனத்தில் கூட 2 கடைகள் மூட வேண்டும் என்று நேற்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதுவும் மாண்புமிகு அமைச்சரிடம் பேசும் பொழுது அவரும் கொஞ்சம் இது எங்காவது மாற்றி வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கட்டாயம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதே தொகுதியில் 8 கடைகள் மாற்றி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் சொல்லி மக்களுடைய வசதி, மக்களுடைய தேவைகள் தான் முக்கியம். அந்த வகையில் தான் இந்த கடைகளை மூடுவதற்கான வேலைகளை செய்து வருகிறோம். பழவந்தாங்கல் ரயில் நிலையம் மாதிரியே ஒரு கடை இருக்குது. அதாவது பொதுமக்கள் அதிகமாக அந்த வழியை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கடையினால ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கீழ்கடம்பூர் கிராமத்தில் டிராக்டர் அரசு பேருந்து மோதியதில் பேருந்தில் பயணித்த 4 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், விசிக ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜன், ஒன்றிய குழு உறுப்பினர் பரமசிவன், கொளத்தூர் ஊராட்சி தலைவர் ஹரிகிருஷ்ணன், இருங்காட்டு கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர்.
வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாபா சாஹிப் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே சட்ட மேதை அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நிறுவிய ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் ஜெய் பீம் ஜெய் பீம். சென்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த பிரபல தொழிலதிபரும் வணிகர் சங்க மாவட்ட தலைவருமான JP சரவணன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி மற்றும் அனைத்து நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். வணக்கம். நேற்று காலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை பார்த்து இந்த கட்சியில் நான் இணைஞ்சேன். இன்னைக்கு இணையப்பட்டதாக யாரும் நினைக்க வேணாம். நான் 20 வருஷம் அதெல்லாம் இருக்கேன். 20 வருஷம் முன்னாடியே நம்முடைய தலைவரோட பயணத்தெல்லாம் நான் இருந்தேன். நேற்று அதிகாரப்பூர்வமாக நான் கட்சியில் இணைஞ்சிருக்கேன். அதனால தான் நேற்று தலைவரை பார்த்துட்டு நேற்று ஈவினிங்கே மாவட்ட செயலரை பார்த்துட்டேன். மற்ற நிர்வாகிகளை நாங்கள் பார்த்து அடுத்த கட்டமாக கட்சி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மாவட்ட பொறுப்பாளர் கலந்து முடிவு பண்ணி செயல்பட போகிறோம். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் பூரா மொத்தமாக சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. மாவட்ட பொறுப்பாளரோட கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வை வெகு சீக்கிரமா அது நடைபெறும். நீ சத்தமாவே கேளு. இதுல கேளு கேளு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ கேளுங்க. நீ என்ன இருக்கு பயணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா வணிக சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாத்தையும் நம்ம அப்படி வெளியே பண்ணிட்டோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அமைப்பு என்பது வேற, கட்சி என்பது வேற. இல்லை எல்லாரும் பேசிக்குவாங்க. இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க ஒரு மாதிரி சொன்னீங்க அப்படி இருக்குமா எப்படி இருக்குமா. நான் அதுக்கெல்லாம் வரல. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்மளுடைய முடிவு. தலைவர் எதை சொன்னாலும் அதுதான் இறுதி முடிவு. அதுதான். அதனால இது கிடைக்குமா அது கிடைக்குமா நான் வரல. 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் இருந்தேன். 20 வருஷம் கழிச்சு அங்கேயே தான் நிக்கிறேன். வேற எந்த கட்சிக்கு இது வரைக்கும் போனதில்ல. எந்த கரை வேட்டியும் JP சரவணன் கட்டினது இல்லை. ஒரே வேட்டி தான் விடுதலை சிறுத்தையோட வேட்டி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,